வாழ்வை அளித்திட எழுதி இருள் வாழ்வை அகற்றிட வருதி பொது அருள் வாழ்வை அளித்திட எழுதி பல கோடி உள்ளங்கள் மகிழ நீ பகலவனாய் ஒளித்திடுவி பல கோடி உள்ளங்கள் மகிழ நீ பகலவனாய் ஒளித்திடுவி உள்ளம் முன்னை பாடும் மீண்டும் முன்னும் புறமை தேடும் பின்மயிலே வருவி. இப்பொழுது ஆயிரவர்கள் புதிதாக அமைத்திருக்கிற நற்கருணை பேழையை புனிதப்படுத்துவார்கள். இந்த நற்கருணை பேழை இந்த சிற்றாலயத்தினுடைய மையமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைகிற பொழுது 3 காரியங்கள் இந்த சிற்றாலயத்தினுடைய மையமாக இருக்கிறது. ஒன்று நற்கருணை பேழை, இன்னொன்று சிலுவை, திருச்சிலுவை, மூன்றாவது இந்த திருப்பீடம். இதெல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இப்போ நற்கருணை பேழை இதுவரைக்கும் நமக்கு இல்லை. வழக்கமாக பங்கு ஆலயங்களில் தான் நற்கருணை பேழை வைத்தார்கள். இருந்தாலும் இந்த வெள்ளி விழா நினைவாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த சிற்றாலயத்தில் நற்கருணை பேழை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதோடு இந்த ஆலயத்தை சுற்றி மக்கள் இருக்கிறார்களா, தினமும் வந்து ஜெபிப்பார்களா என்று கேட்டேன். கண்டிப்பாக வருவார்கள் என்று சொன்னாங்க. அதுக்காகத்தான் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தினம் வருவீங்களா? ஆண்டவரை சந்திப்பீங்களா? ஆமாம். இல்லைன்னா இங்கே நற்கருணை பேழை வச்சுட்டு ஆண்டவரை நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நான் அப்புறம் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. அதனால் அன்றாடம் தினந்தோறும் கொஞ்ச நேரமாவது நீங்கள் வந்து இங்கே ஜபம் செய்து நற்கருணை நாதரை வழிபட வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நற்கருணை பேழையை நாம் இப்பொழுது புனிதப்படுத்துகின்றோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஒன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காக நம்முடைய அருள் பிரசன்னத்தை வல்லமையோடு உணர்வதற்காகவும் இந்த பேழையை அமைத்துள்ளோம். உங்கள் அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறார். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாட்சிமையும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும்
உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருமணம் எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த அலங்கார வளைவை மக்கள் தங்களுடைய சொந்த பங்களிப்பில் கட்டி முடித்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஆலயத்தினுடைய மற்ற வேலைகள், வண்ணம் பூசுதல், கொடி மரம் வண்ணம் பூசுதல் போன்ற பல வேலைகளை மக்கள் தங்களுடைய சொந்த பங்களிப்பிலே செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து உங்களையெல்லாம் ஆண்டவருடைய வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் வேண்டும். நம்முடைய எம்எம்ஐ சபையினுடைய பிரவின்சியல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் அவரோடு வந்திருக்கிற மற்ற அருள் பணியாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய அருட்கரம் நம்மை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் தலைவணங்கி இறைவனுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காத்தருள்வாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், இருப்பதே நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். எல்லா சொல்லிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நந்தபாக்கம் வண்ண வேளாங்கண்ணி பங்கின் கிளை பங்கான பெரிய காலனி குழந்தை சிஸ்டாலத்தின் வெள்ளி விழா திருவிழா கொண்டாட்டத்தின் முதல் நாள் நிகழ்வான திருக்கொடியேற்ற நாளில் இந்த இனிய தருணத்தில் நன்றி தெரிவிக்கும் நல்வாய்ப்பினை
இறைவனுக்கு புகழும் மகிமையும் செலுத்தி ஆரம்பத்தில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்த வெள்ளிவிழா பயணத்தில் 25 ஆண்டுகளாக நம்மை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு நம்முடைய இதயம் நிறைந்த நன்றிகளை பணிவுடன் செலுத்துகிறோம். நமது குழந்தை இயேசு சிற்றாலயத்தின் வெள்ளி விழா கொடியேற்ற நிகழ்விலும் வெள்ளி விழா வளைவு அர்ச்சிப்பு நிகழ்விலும் சிறப்பு திருப்பலியிலும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று நமது பாசமிகு ஆயர்களை நேரில் சந்தித்து அழைத்த போது தனது இடையராத இறைப்பணிகளுக்கு மத்தியில் வருவதாக ஒப்புதல் வழங்கிய ஆயர் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த நாளில் ஆயர் அவர்கள் வருகை தந்து குழந்தை இயேசு திருக்கொடியேற்றி வெள்ளி விழா வளவை அர்ச்சித்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு மறைமுறை வழங்கி நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கம் அளித்துள்ளார்கள். மேலும் நமது குழந்தை இயேசு சிற்றாலய இறை மக்களின் நெடுநாள் கோரிக்கையான நற்கருணை பேண நிறுவ வேண்டும் என்ற ஆன்மீக தேடலை ஆயர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போது நமது மறை மாவட்ட சான்சலர் தந்தை அவர்கள் ஆய்வு செய்து அனுப்பி வைத்து சான்சலர் தந்தையின் பரிந்துரையின் பேரில் ஆயர் அவர்கள் அனுமதி அளித்து இந்த நாளில் நற்கருணை பேழையை அர்ச்சித்து ஆசீர் வழங்கியுள்ள ஆயர் அவர்களுக்கு இதய நிகழ்வுடன் கூடிய மகிழ்வையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம் நெஞ்ச பிழைத்த நன்றிகளை நம்முடைய ஆயர் அவர்களுக்கு தெரிவிப்போம். பங்கு அருள் பணியாளர்கள் சார்பாகவும் அருள் சகோதரர்கள் சார்பாகவும் பங்கு இறை மக்கள் சார்பாகவும் குழந்தை இயேசு சிற்றாலய இறை மக்கள் சார்பாகவும் நமது பாசமிகு ஆயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் ஆயர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் மாகாண தலைவர் அருள் பணி ஆண்டனி ஜெரால்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறேன். அடுத்ததாக எங்கள் எம்எம்ஐ டிஎம்ஐ சபை நிறுவனர் பேர் தந்தை ஜெய் அருள்ராஜ் அவர்களுக்கும் சபை தலைவர் அருள்பணி வில்லியம் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் தென்னிந்திய மாகாண தலைவர் அருள்பணி ஆண்டனி ஜெரால்ட் அவர்களை தொடர்ந்த ஒத்துழைப்பிற்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு வருகைக்கும் எங்களின் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகிறோம். தந்தை அவர்களுக்கு அருள்பணி ஆனந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி நன்றி தெரிவிப்பார்கள். மேலும் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி விமல்குமார் நம்மோடு தெய்வீக திருப்பில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அருள் தந்தை விமல்குமார் அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். அவர்களுக்கு மரியாதை செலுத்த அருள்பணி சார்லஸ் மற்றும் அருள்பணி ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்மோடு இந்த தெய்வீக திருப்பணியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள்பணி டெனிஸ் எம்எம்ஐ அவர்களுக்கும் அருள் தந்தை ஆனந்த் மற்றும் அருள் தந்தை சார்லஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய ஆயருடைய செயலர் அருள்பணி அன்பரசு அவர்கள் நாம் கேட்ட ஒவ்வொன்றிற்கும் மிகுந்த பெருமையோடு ஓகே ஃபாதர் பார்த்துக்கலாம் என்று சொல்லி இங்கே இனி நாளிலும் நேரிலும் வந்து நமக்காக துணை நின்றதற்காக எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தில் தந்தை அவர்களை அருள்பணி ஆனந்த் மற்றும் அருள் தந்தை சார்லஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய திரு முத்துராமன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். எனவே
இங்க இருக்கிற அனைவரும் பேரால் அன்போடு மகிழ்வோடு இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கிற அனைத்து நண்பர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆயர் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக பேசக்கூடாது. இருந்தாலும் வந்து மறையூரில் சொன்ன மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கினேன். இந்த உயிரோட்டமான ஒரு வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நன்றி உள்ளவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு சபைக்கிட்ட சொன்னேன். அதனால் ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெள்ளி விழா வளைவு பணிகள் தொடங்குவதற்கு வந்து நம்முடைய ஆயர்களோடு நம்முடைய ஒரு சில குரூப்கள் வந்து போயிட்டு கேட்டோம். அப்போ எடுத்த உடனே சொன்னது என்ன அப்படின்னா, பங்கு மக்களாக இந்த கிளைப்பங்கில் இருக்கிற மக்களாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் தொடங்குற இந்த பணி நல்லபடியாக முடியும், சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பேசி முடித்த உடனே இன்னொரு வார்த்தையை சொன்னோம். சாமி, இந்த மாதிரி வெள்ளி விழா நினைவு வந்து அமைக்கப்படுற இந்த நேரத்தில் எங்களுடைய கிளைப்பங்குக்கு வந்து நற்கருணை பழி கொஞ்சம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு மறையூரில் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் சொன்னார். 3 பணிகளை வந்து நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்கணும். திருப்பிடம், திருச்சிலுவை, நற்கருணை பழி, இதை நீங்கள் கடைபிடிப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டார். சாமி, கண்டிப்பாக நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னோம். அதுக்கும் என்ன சொன்னார், நீங்கள் சந்தோஷமாக கேட்குறீங்க, நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க, கடவுளை சந்திங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்ரூவலும் கொடுக்குறேன். எங்களுடைய பங்கு தந்தை வந்து அதை பார்வையிடுறதுக்காக கண்டிப்பாக வருவார். அது ப்ரொசீஜரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார். அதனால் இந்த நேரத்தில் நாங்கள் கிளைப்பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து ஆயர்களுக்கு நாங்கள், ஆயர் தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய அற்புத குழந்தை இயேசு ஆலயம் கிளை மக்கள் சார்பாக ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த வெள்ளி விழா நினைவு அமைக்கணும், நம்முடைய சர்ச்சுக்கு உள்ளவே அமைச்சா வந்து நல்லா இருக்குமா, இல்லை முன்னாடி அமைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கருத்தை வந்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து சொன்னும் போது அவர் வந்து முதல் சொன்னதே என்னன்னா, எனக்கும் ஆலயத்திற்கும் நிறைய ஈடுபாடு இருக்கு, உங்க கத்தோலிக்க திருச்சபை நீங்க என்ன கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒப்புதல் கடிதம் அடித்து நமக்கு எல்லாம் ஒரு உற்சாகத்தை வந்து முதல்ல வந்து கொடுத்தாரு. அதனால இந்த நல்ல அருமையான நேரத்தில் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவராக, நம்முடைய குடும்ப உறுப்பினராக நமக்கு இன்று வருகை தந்து நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளிலும் உதவி செய்து கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி தெரிவிக்கிறோம். அத்தோடு நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அற்புத குழந்தை ஆலயமாக இருந்தாலும் சரி, சார் இந்த மாதிரி வந்து திருவிழா நடத்த போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். உதவி நாங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. திருவிழா நடத்த போகிறோம் சார், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஒரு 300-400 பேர் வருவாங்க, ஆயர் வருவாங்க அப்படின்னு. சரி, வரக்கூடிய அந்த நாளில் வந்து அனைவருக்கும் வந்து அசைவ உணவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட வந்து ஒரு 300 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து நமக்கு சிக்கன் பிரியாணி செய்து கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு நம்முடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எப்பயுமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆயிரம் எதுவும் நினைச்சக்கூடாது. அதனால அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். இந்த மாதிரி எங்களுடைய 25வது வெள்ளி விழா நினைவுல வந்து உங்களுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ஒரு சகோதரத்துவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ வந்து உடனே சொன்னாரு, நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி தான், உண்மையிலேயே அண்ணன் தம்பி தான், நாங்கள் வர்றதுனால உங்களுடைய நிகழ்ச்சியை தான் பாதிக்குமா அப்படின்னாரு. ஒண்ணுமே கிடையாது அப்படின்னோம். ஸோ அதனால வந்து அவங்களும் வருகை தந்திருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அற்புத குழந்தை இயேசு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒன்று நம்முடைய வெள்ளி விழா வளைவுக்கு வந்து முதல்ல வந்து செஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் ஒருத்தர்கிட்டையும் வந்து ஒரு பைசா கிடையாது. ஃபாதர் கூட சொன்னார், நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து வித்தவுட் மணியில் ஆரம்பிக்கிறீங்க, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயர் சொன்ன மாதிரி தான், கடவுளுடைய பெயரால் வந்து எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து செஞ்சோம். எஸ்டிமேட் வந்து நம்ம இன்ஜினியர் ராபர்ட் அவங்க போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் சபதி ஒர்க்கும் சேர்த்து வந்து பண்ண போகிறீங்க, நீங்கள் நின்று வேலை வந்து வாங்க போகிறது கிடையாது, அதனால ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
அப்போ நாங்களே நின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் நிற்கிறீங்களோ அவ்வளோ நாள் சித்தாள் குழி பெரியாள் குழி குறையும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பித்தோம். ஆயர் வந்து டேட்டு கொடுத்துட்டாரு. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, யார்கிட்டையும் நாங்கள் வற்புறுத்தி இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. வெள்ளி விழா நினைவாக ஒரு சில வேலைகள் செய்கிறோம் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து தாராளமாக உதவி செஞ்சாங்க. எங்களுக்காக இல்லை, கடவுள் மேல் கொண்டுள்ள அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான். அதனால 2 லட்சம் ரூபாய் தான் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உழைச்சி இதுக்கு கிட்டத்தட்ட வந்து சபதியோட சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தான் வந்து எடுத்துட்டு வந்தோம். மீதி அத்தனை பேரும் வந்து உழைச்சிருக்காங்க, அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து வீடு மாதிரி வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத குழந்தை இயேசு சார்பாக நாங்கள் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்முடைய பாசத்துக்கு மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு அல்பணி ஆண்டன் ஜெரால்ட் என்னுடைய மாகாண தலைவர்கள் பொன்னாடு அணிவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். மேலுமாக அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கிற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் பொன்னாடு அணிவித்து நன்றி தெரிவிப்பார்கள். திருவாள நாளும் குறிப்பிட்டது போன்று இறைவனை நம்பி தொடங்கினோம். மக்கள் சொன்னார்கள், இந்த அற்புத குழந்தை சாலைகள் மக்கள் பல நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் ஒன்று திரண்டு உழைத்திருக்கிறார்கள். எனவே அந்த உழைப்பின் சாட்சியாக அற்புத குழந்தை இந்த அல்லது குழந்தை இயேசு ஆலயத்துடைய பகுதியில் இருக்கிற வெள்ளி விழா நினைவு அமைந்திருக்கிறது. எனவே உழைத்தவர்கள், உபயம் செய்தவர்கள், பல்வேறு விதங்களிலே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். உபயம் செய்த நம்ம பங்கிலிருந்து வெளியில் இருக்கிற அனைத்து உள்ளங்களையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக நம்மோடு இணைந்திருக்கிற ராஜசேகர் ஆனி குடும்பத்தாரையும் இறுதி மேரி குடும்பத்தாரையும் அன்போடு அழைக்கிறோம். அருள் தந்தை ஆண்டனி ஜெரால்ட் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியிலே பாடல் பாடி வெளிக்கொண்டிய நம்முடைய அற்புத